ஜெயலலிதா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒரு சிங்க பொண். இருக்கும்போது அருமை தெரியல, இல்லாத போதுதான் எல்லாமே தெரியுது. ஒரு வார்த்தை இல்லை, அவங்க சொன்னா கண்கலங்கக்கூடிய நிகழ்வு தான். 8 கோடி மக்களுக்கும் ஒரு பேர் இழப்பு இருக்கும்போது பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். அவளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க தமிழ்நாட்டுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாலின் அவரை எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறதா அவர் சொல்றாரு. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? சார் எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணிக்க ஏது பண்ணிக்கன்னு தெரியும். மிஸ் பண்றீங்களா அவங்கள? அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்றோம். ஆட்சியெல்லாம் இப்ப ரொம்பவே இதா இருக்கு. அவங்க இருக்கும்போதுதான் நல்ல ஆட்சி இருந்துச்சு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அது எந்த காலத்திலும் அழிக்க முடியாத ஒரு வாசம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஜெயலலிதா உங்களுக்கு பிடிக்குமா? ஜெயலலிதா பிடிக்கும் சார். ஏன் ப்ரோ பிடிக்கும்? சார் அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா மக்கள் நல்லா சேவை செஞ்சிருக்காங்க. மக்களை நல்லா பாத்துக்குவாங்க. மக்களுக்கு தேவையான நல்லா யோசிச்சு கொஞ்சம் டக்குன்னு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ண திட்டத்துல எது ரொம்ப பிடிச்சது? அவங்க திட்டத்துல எல்லாமே அது ரொம்ப முக்கியமா எல்லாத்தையுமே இது மடிக்கடின்னு சொல்றீங்களா? இல்ல எல்லாமே சார் அவங்க இருக்கும்போது பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். அவளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப அதிகமா பெண்களுக்கு தான் சார் பாதுகாப்பு இல்லை. அவங்க இருக்கும்போது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்பதான் சார் கொஞ்சம் நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஆமா சார், அவங்க ரொம்ப மிஸ் பண்றேன் சார். அதனால இப்போ ஸ்டாலின் அவரை எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறதா அவர் சொல்றாரு. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? சார் அவர் எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணிக்க ஏது பண்ணிக்கன்னு தெரியும். அவர் இருக்கிற திட்டத்தை நிறைய எடப்பாடி பழனிசாமி ஐயாவே அந்த பாலத்தை அவர் தான் சார் கொண்டு வந்தாரு. நான் அவரு கொண்டு வந்து வச்சு அப்படியே ஸ்டாலின் அப்படியே எல்லாம் அப்படியே அவர் பண்ணி அவர் பேர் கொண்டு வந்துட்டாரு. அப்படி எந்த பாலம், எந்த பாவட்டம், எந்த பாலம் சார்? இந்த அரியனூர் பாலம் எடப்பாடி ஐயா தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் போட்டுட்டு இருந்து அப்படியே ஸ்டாலின் ஐயா பேர் அப்படியே மாத்திக்கிட்டாரு. அவர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரா? அப்படியே ஸ்டிக்கர் அவர் மாத்திக்கிட்டாரு. இங்க சேலம் மாவட்டம் அரியனூர்னு அப்படியே இவர்தான் எடப்பாடி ஐயா தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்படியே ஸ்டாலின் ஐயா பேர் அப்படியே மாத்திக்கிட்டாரு. அவங்களோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ணதுல இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்ச திட்டம்? அவங்க பண்ணதுல இலவச உணவு, அம்மா உணவு திட்டம்லாம் வந்திருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு அது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது பசிக்கு, அன்றாட பசிக்கு இப்போ உணவு இல்லாதவங்கலாம் அதுல ₹1 இட்லி, ₹2 சப்பாத்தி, ₹5 தயிர் சாதம், இந்த காலத்துல அது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போதைக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா, ரொம்பவே. சரி, ஒரு வார்த்தை இல்லை, அவங்கள சொன்னா கண்கலங்கக்கூடிய நிகழ்வு தான். 8 கோடி மக்களுக்கும் ஒரு பேர் இழப்பு. அவங்க இல்லாதது தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு இழப்பு. தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு மாபெரும், தெற்காசிய நாடுகளில் ஒரு மாபெரும் தலைவரை இழந்துட்டு நம்ம நிற்கிறோம். அந்த இழந்ததோடைய துக்கம் இன்னமும் மக்கள் மறக்க முடியாத நிகழ்வு இது. அவங்க நினச்சாலே கண்கலங்கும். அவங்க இந்த மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எண்ணற்ற சலுகைகளையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்டாங்க. அவங்கள இழந்து நிற்கிற இந்த நிமிடம் நம்ம வார்த்தையை சொல்ல முடியாத ஒரு. அவங்க பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம்னா? அவங்க பண்ணதில் தாலிக்கு தாங்க திட்டம் அருமையான திட்டம். குழந்தைங்களுக்கு தொட்டில் குழந்தை திட்டம் அது எந்த ஒரு ஸ்டேட்லேயும் இல்லாது அன்னை தெரசாவே பாராட்டிட்டு போனாங்க. அவங்கள தமிழ்நாட்டில் பார்த்துட்டு பாராட்டிட்டு போன தலைவரில் அவங்கள ஒரு தலைவர், முக்கியமான தலைவர். ஆடு மாடு திட்டம், கிராமப்புறங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சலுகையை வழங்கினாங்க. அவங்க ஒரு பெரிய மாபெரும் தலைவர். இப்போ ஜெயலலிதா அம்மா மாதிரி இப்போ ஸ்டாலின் சாரும் இப்போ அப்பா மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அவன் அப்பா இல்லைங்க, அவன் வார்த்தையை சொல்லணும்னா மக்களுக்கு அவன் சொல்லக்கூடாது. வார்த்தையில் விவரிக்க முடியாத அவரெல்லாம். அவர் என்ன அப்பான்னு அவரே சொல்லிக்கிறாரா? அம்மானு மக்கள் உணர்வுல சொல்லணுங்க. அது போல அவர் அப்பான்னு அவரே சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவங்க அப்பனே அப்பான்னு சொல்ல மாட்டான் இவன். இவங்க போய் மக்கள் அப்பான்னு சொல்லுவாங்களா? இருக்கும்போது அருமை தெரியல, இல்லாத போதுதான் எல்லாமே தெரியுது. நல்ல ஒரு போல்டான லேடி, புரியுதா? நல்லா நிறைய மக்கள் நல்லது பண்ணாங்க, யாருமே புரிஞ்சுக்கல, ரொம்ப மிஸ் பண்றாங்க. 25 வருஷமா ஒரு குடும்பம் தப்பா ஆண்டுட்டு இருக்குது. அவ்வளவு. அவங்க பண்ண திட்டத்துல ஏதாவது பிடிச்சது? ஏதாவது மகளிருக்கு, பொண்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. அந்த தாலி கொடுக்கறது, அந்த இதை நிறைய பண்ணிருக்காங்க. பொண்ணுங்களுக்கு நிறைய உரிமை கொடுத்து, நிறைய வேலைவாய்ப்பு கொடுத்து மேலே ஏற்றி விட்டது அவங்க. இப்ப டிஎங்க சும்மா சொல்லிட்டு இருக்கல, நாங்க அதை பண்ண இதை பண்ண, பண்ணது எல்லாமே ஜெயலலிதா அம்மா தான். அதை பிடிச்சிட்டு இப்ப இவங்க இருக்காங்க. அவ்வளவு. ஜெயலலிதா அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒரு சிங்க பொண். நல்லா போல்டா எல்லாத்துலயும் இருப்பாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுல நல்ல தைரியமா போல்டா எடுப்பாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. மிஸ் பண்றீங்களா அவங்கள?
அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்றோம். ஆட்சியெல்லாம் இப்ப ரொம்பவே இதா இருக்கு. அவங்க இருக்கும்போது தான் நல்ல ஆட்சி இருந்துச்சு. அவங்க ரொம்ப நல்லவங்க. பெண்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, குழந்தைகளுக்காக நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, உமன்ஸ்க்காக அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு பிடிச்சது வந்து அவங்க வந்து ஏழை மக்களை பார்க்கும்போது இந்த புன்னகைக்கிறது இருக்குது இல்லை, அதுதான் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதை வார்த்தையால் அதை சொல்ல முடியல என்னால். எனக்கு உடம்புலாம் சிலுக்குது. அவ்வளோக்குள்ள நான் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி நான் அவங்கள நேரில் பார்த்துருக்கேன். எனக்கு பார்க்குறது சான்ஸ் ஒரு தடவை கிடச்சிச்சு. எம்ஜிஆர் ஐயாவை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவங்களே எனக்கு பார்க்குற சான்ஸ் கிடச்சிச்சு, நான் பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்சமானது வந்து அவங்க சத்துணவு திட்டத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏழை மக்களுக்கு எவ்வளோ ஏழை மக்கள் அம்மா உணவகம், சத்துணவு திட்டம் இருக்கட்டும், எவ்வளோ பேர் பலனடைஞ்சிருக்காங்க. எவ்வளோ ஏழை மக்கள் பசி தாய் தோப்பம் இல்லாத பிள்ளைங்க எவ்வளோ பேர் அந்த சத்துணவு திட்டத்திலிருந்து பயனடைஞ்சிருக்காங்க. முட்டைன்னும் சாப்பாடுன்னும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன்னா வார்த்தையால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ அவங்க இல்லைனாலும் அவங்கள வழிபட்டு கொண்டாடுவோம். என்னைக்குமே அவங்க மறக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க சொன்ன ஒரு டைலாக் யாரும் மறக்க முடியாது இல்லையா? என்ன டைலாக்? மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அது எந்த காலத்திலையும் அழிக்க முடியாத ஒரு வாசகம்.